नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशरसिद्धमध्यापयन्ती स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदातस्यै नमइदमिदं भूय एवास्तु भूयः. ஸ்ரீ பராசர பட்டர் திருப்பாவைக்கு சாத்திய இந்த தனியன் நீலாதேவி நாச்சியாரோடே கூடி சயனித்து கொண்டிருக்கிற கண்ணனை ஆண்டாள் துயில் எழுப்பி தான் அவனுக்கு அடிமை என்னும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே தனக்கு புருஷார்த்தமென்னும் அறிவித்தாள் என்று சாதிக்கிறார். நீளா துங்கஸ்தனகிரிதடி சுப்தம் கிருஷ்ணம் உத்போத்திய, நீலாதேவி நாச்சியாருடைய உயர்ந்த திருமார்புகளிலே தலை வைத்து சயனித்து கிடந்த எம்பெருமான் கண்ணனை உத்போத்திய துயில் எழுப்பினாள். பாரார்த்தியம் ஸ்வம், தான் அவனுக்கே சேஷபூத என்னும் அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதே தனக்கு புருஷார்த்தம் என்னும் ஆண்டாள் அறிவித்தாள். இது இவளாகச் சொன்ன கருத்தல்ல. ஸ்ருதி சத சிரசித்தம் பாரார்த்தியம் ஸ்வம், பல வேதாந்த வாக்கியங்கள் கூடி நாம் பகவானுக்கு சேஷபூதர்கள் என்று சொல்லின. அதைத்தான் ஆண்டாளும் தமிழ் பாசுரத்திலே அமைத்து காட்டுகிறாள். அதன் நேரே சொல்லக்கூடிய பாசுரம் திருப்பாவையில் இன்றைய நாள் பாசுரம் 19வது பாசுரம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ன பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்ன கொங்கமேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவு ஏலோர் எம்பாவாய்.